கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதத்தின் முதல் நாளை, மாத பிறப்பை ஒரு பண்டிகையாக எக்காலங்கள் ஊதி பூரிகைகளை முழங்கி அவர்கள் கொண்டாடினார்கள். ஆகவே இந்த நேரத்தில் கூட நாம் சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவே, இந்த வருஷத்தின் 5வது மாதத்திற்குள்ளாய் என்னை பிரவேசிக்க செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுக்கு நாம் நம்முடைய நன்றிகளை நாம் இந்த நேரத்தில் ஏறெடுப்போம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது என்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்களாக. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் என்று சொல்லி 132வது சங்கீதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்தின் நிமித்தமாய் அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு பிரயோஜனமுள்ள சங்கீதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல சூழ்நிலைகளிலிருந்து இங்கே நாம் வந்திருக்கிறோம். அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு மறந்துவிட்டு இப்பொழுது நாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறோம் என்ற நினைவோடு கூட நாம் இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் நன்றிகளை இந்த ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? 4 மாதம் முடிச்சிட்டோம்ல, இந்த வருஷம் ஆரம்பிச்சு. ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இம்மட்டும் தாங்கின தேவன், ஏந்தின தேவன், சுமந்த தேவன், தப்புவித்த தேவன் இனிமேலும் நம்மை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார், வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எழுந்து நின்று அவருக்காக நேரத்தை கொடுப்போமா? இம்மட்டும் காத்த தேவன் இல்லை, அவருக்கு நம்ம வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய நாமம் மேலான நாமம், அதிசயங்களை செய்கிற நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டும் நம்மளை தாங்கி இருக்கிறார்ல, இம்மட்டும் நம்மளை நடத்திருக்கிறார்ல, இம்மட்டும் நம்மளை ஏந்திருக்கிறார்ல, இம்மட்டும் நம்மளை சுமந்திருக்கிறார்ல, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமா? இது அவருக்காக கொடுக்கப்படுகிற நேரம். அவரோடு நம்ம பேச போறோம். அவர் நம்மோடு பேச போறார். நம்மை தொட போகிற தேவன், நம்மளுடைய பலவீனங்களை மாற்ற போகிற தேவன். சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கிற ராஜா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டிருப்போம். ஒருவேளை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்போது ஆண்டவரை விட்டு விலகி இருப்போமானால், ஆனால் அவர் நம்மளை விட்டு விலகாத தேவன், நம்மளை கண்ணின் மணி போல காக்கிற தேவன் அல்ல? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது இல்ல, அவருடைய சமூகம் எவ்வளோ பெருசு இல்லை. அவருடைய சமூகம் முன்பாக இருந்தா போதும், நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட போறதில்லை. இன்னைக்கு அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பாட வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை குறித்து உயர்த்த வந்திருக்கிறோம். அவர் தேவாதி தேவன் சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜன்னு சொல்லுங்க, அவர் கர்த்தாதி கர்த்தர்னு சொல்லுங்க, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்ன சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன், செய்து கொண்டிருக்கிற தேவன், இனிமேலும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா பாடலாமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். வறட்சியான காலங்களில் கூட ஆண்டவர் நம்மளை நன்மையான காரியங்களினாலே நிரப்புகிற தேவன். ஆமென். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து
துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போலே நீவ சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அமேன், அமேன். அவர் துதிக்க பாத்திரராய் விளங்குபவர். அவர் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? அப்போ உம்முடைய நாமம் மேலான நாமம்னு சொல்லுங்க, அதிசயமான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம்னு சொல்லுங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பா, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை ராஜா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருப்பவர் நீர் பெரியவர் ராஜா. அப்பா, விசுவாசிக்கிறோம் தகப்பனே, விசுவாசிக்கிற ராஜா. அப்பா, நீர் துதிப்போரை ஒருபோதும் கைவிடாத தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் சொல்லுங்க. இம்மட்டும் நம்மளை கரம் பிடித்து நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
முடியாத காரியங்களை முடியச் செய்கிற தேவன், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளைப் போல வர வைக்கிற தேவன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஒருவேளை இந்த மாதம் ஆண்டவர் இப்படி தொடங்கி இருக்கே, காலையில நான் இப்படிப்பட்ட கனவை நான் கண்டேனே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வீட்டில் நடந்ததே, எப்படி முடியும், எதுவாய் முடியும்னு யோசித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற தேவன், எல்லாவற்றையும் நல்லபடியாய் முடித்து தருகிற தேவன். அவர் நமக்கு முன்பாக இருக்கும்போது கோணலானவைகளை எல்லாவற்றையும் நேராய் மாற்றுகிற தேவன், கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன். நம்மளை வறட்சியான காலங்களில கூட நம்மளுக்கு நீர் பாய்ச்சி நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன் அல்ல. ஆமென். ஒருவேளை ஆத்தும தாகத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, அப்பா நான் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கேன், என்ன ஆத்துமாவை அப்பா உம்மிடத்துல நான் ஊற்றுகிற ராஜா, நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தொடுகிற தேவனா இருக்கிறார். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை அவருடைய ரத்தமானது நம் மீது ஊடுருவி பாயும்படியாக செய்யுங்க. அப்பா நீர் எங்களை தொட போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இம்மட்டும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய படிப்போ, நம்மளுடைய சொந்தமோ, நம்மளுடைய பணமோ, பதவியோ, வீடோ, சொத்துக்களோ எதுவும் கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். நினைக்க முடியாத காரியங்களில கூட என் தேவன் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன், ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன்ல அவர் எப்படிங்க பொய் சொல்லுவாரு? ஒருவேளை வாக்குத்தத்தம் தாமதிக்கலாம், ஆனால் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய அனுபவம் பெருசாய் இருக்கும். அவர் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்மளை நடத்துகிற தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கு? அவர் மீது மாத்திரம்தான் இருக்கணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை மேல இல்ல, இன்னைக்கு இருக்க மனிதர்கள் மீது அல்ல. என்னுடைய நம்பிக்கை இயேசுப்பா உம் மீது தான் இருக்குன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்னுடைய நம்பிக்கை உம்மகிட்ட தான் இருக்கு ராஜா. ஆண்டவரே நான் நம்பினது உம்மிடத்திலிருந்து வரும் ராஜா, வேற எந்த இடத்துல வரப்போறதில்லை தகப்பனே. அப்பா வானத்தின் பலகணிகளை திறந்து பொக்கிஷங்களை அனுப்புகிற தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோன்னு சொல்லுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், நமக்காய் வழக்காடுகிற தேவன், நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன் நின்று வாய்க்காதே போகும்படி செய்கிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த போறாருன்னு ஒப்பு கொடுங்க. அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீர் வழிநடத்துங்க, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. அப்பா என்னை கையேந்த விடாத தேவன் நீர் ஒருவர் தான் தகப்பனே. அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நம்மை வறட்சியான காலங்களிலே திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அதை இந்த மாதத்திலே நாம் உணரத்தக்கதாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் நம் 132வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 132 சகோதரி ஜோதி அவர்கள் இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 132வது சங்கீதம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோப்பின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீர்ப்பார்களாக. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்.
அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதில் கிடம் பூக்கும் என்றார். இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் 132வது சங்கீதம் 14வது வசனம். 132வது சங்கீதம் 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த 132வது சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். இது தாவீதினுடைய சங்கீதம் தான். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவர் 3rd பர்சனில் எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை. நம்ம இந்த காலை நேரத்தில் இதே சிந்தையோடு கூட நாம் தாவீதினுடைய இடத்துல நம்ம வைத்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த தியானம் பண்ணும்போது தாவீதினுடைய இடத்துல நம்ம வைத்து பார்க்க போகிறோம். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு, பலவிதமான ஏமாற்றங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளில் இன்னும் சில காரியங்கள் நடக்கலைன்னு போது உபத்திரவம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த உபத்திரவத்தை ஆண்டவரே நினைத்தருளும் என்று நாம இன்னைக்கு காலையில் ஜெபிப்போம். இதை வந்து அப்படியே ஜெபமாக மாற்றுங்க. என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே. அப்போ அந்த உபத்திரவத்திலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். யாரு? பேலஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜா, அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜா என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் அந்த யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை என் கண்களால் காணும் மட்டும் நான் என்ன பண்றேன்னா ஒரு பொருத்தனைக்குள்ள வருகிறேன். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இப்போ அந்த உபத்திரவத்தில் அந்த ராஜா என்ன பண்றாருனாக்கா, ஆண்டவருக்கு ஒரு தேவாலயம் வேண்டும். அப்போ தேவாலயம் கிடையாது. ஏனென்றால் அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி என்பது திரைச்சீலகளின் கீழே இருந்தது. அவர் சொல்றாரு, எனக்கே ஒரு பங்களா இருக்கு, எனக்காக ஒரு அரண்மனை இருக்கு, ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம் இல்லையே, ஒரு தேவாலயம் இல்லையே, அது திரைச்சீலைகளின் கீழே இருக்கிறதே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நாமும் இந்த உலகத்தில் கடந்து போகும்போது பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், தேவைகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? நமக்கும் இருக்கு. ஆனால் முழு நேரம் அதையே நம்ம யோசிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஒரு நன்மை வரும்னு எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவ்வளவும் இருந்தும் கூட நாம் தேவாலயத்தின் நினைவு கூர்ந்து, இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க இங்கே, ஏன் இன்னைக்கு 1ஆம் தேதி நீங்கள் வந்திருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுத்துருக்கலாம், இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கலாம், இல்லை நல்லா சமைச்சு சாப்பிட்ருக்கலாம், இல்லை படுத்து நல்லா தூங்கி 11 மணிக்கு எழும்பி இருக்கலாம். ஆனால் பாருங்கள், உங்களுடைய இதயம் வந்து தேவாலயத்தின் மேல் இருக்கிறது. இன்றைக்கி ஆராதனைக்கு போகணும், இன்றைக்கி கம்யூனியன் எடுக்கணும், இன்றைக்கி வந்து வார்த்தையை கேட்கணும், நம்ம தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு வந்திருக்கீங்க. இந்த மாதத்தை நம்ம என்ன சொல்லி பிரகடனப்படுத்தணும் தெரியுமா? கர்த்தருக்கான வைராக்கியத்தின் மாதம். அல்லேலூயா. கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ஆலயத்துக்கான வைராக்கியம் உள்ள ஒரு மாதமாக இந்த மாதத்தை பிரகடனப்படுத்துகிறோம். எனக்கும் என் தேவாலயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, எனக்கும் என்னுடைய ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, என் மனசுல ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ தாவீது ராஜாவாக இருந்த போதிலும், அரண்மனையில் எல்லா வசதிகளும் இருந்த போதிலும், அவருடைய இருதயம் எதற்காக பரிதபித்து கொண்டிருந்தது என்றால் ஒரு தேவாலயம் வேணும், ஒரு தேவாலயம் வேணும்.
நானே ஒரு சாதாரணமான மனுஷன், எனக்கு ஒரு அரண்மனை இருக்கே, ஐயோ உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு தேவாலயம் இல்லையே. அந்த தேவாலயத்தின் எண்ணமும் அந்த நினைவுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சன்னிதானத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாய் அந்த ராஜாவுக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் முடிந்தது. யாருடைய உள்ளம் தேவாலயத்தின் மீது இருக்கிறதோ அருமையான தேவஜனமே, ஒரு நாளும் அவங்கள கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு காலைல கதிர் இங்கே வந்தபோது கதிரோட நான் பேசிகிட்டு இருந்தேன். கதிர் என்னென்ன வேலை செய்யணும்னு கேட்கும்போது ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருந்தேன் கதிருக்கு. கதிர் ஓடிப்போய் அந்த வேலையெல்லாம் நான் சொல்ல அதே மாதிரி இதை எடுத்து வைக்கணும், இங்கே வைக்கணும், இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் சொல்லும்போது பண்ணேன். அப்போது நான் கதிர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, இன்றைக்கி நான் அந்த பாஸ்டராக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னுடைய படிப்போ என்னுடைய தியாலஜிக்கல் எஜுகேஷனோ இல்லை என்னுடைய தாளந்துகளோ கிடையாது. அதே தான் அவங்களுக்கும், அவங்க பாஸ்டமாவுக்கும் அதே தான். அவங்களுடைய தாளந்தோ அவங்களுடைய படிப்போ அவங்களுடைய தியாலஜிக்கல் டாக்டரேட்டோ கிடையாது. நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நிற்கிறதுக்கு என்ன தெரியுங்களா, உன்னை போல் நான் இருந்தபோது கதிர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவேன், அந்த கொயர் ட்ரெஸ்லாம் அடுக்கி வைப்போம், பெஞ்சை துடைப்போம், பெருக்குவோம். அவங்க பூ எங்கேருந்து இல்லாமல் பூ எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கிட்டையும் பூ கிடைக்கும், அந்த பூவை கொண்டு வந்து ஆல்டரில் டெக்கரேட் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. யாரும் எங்ககிட்ட சொன்னது கிடையாது நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி, யாரும் சொன்னது கிடையாது. யாரும் நீ வந்து பண்ணுப்பான்னு சொன்னது கிடையாது. நமக்கே ஒரு வைராக்கியம் இது போய் பண்ணணும்னு. அப்படி போய் பண்ண பாருங்க, அதை கர்த்தர் பார்த்தார். அதை பார்த்து தான் இன்னைக்கு எந்த தகுதியும் இல்லாத எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த தேவாலயத்துக்காக நீங்கள் ஒரு தொடப்பம் எடுத்ததோ இன்னைக்கு காலையில் வந்ததுன்னு அந்த அம்மா நம்ம ஞானம்பாள் பாருங்கள், அவங்க வயசானவங்க, அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, தொடப்பம் எடுத்து எல்லாத்தையும் பெருக்குனாங்க. அவங்க பெருக்கிட்டு இருக்கும்போது ஜோதி சிஸ்டர் வந்தாங்க. ஜோதி சிஸ்டர் அவங்க கையில் இருந்த தொடப்பத்தை வாங்கி எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து வச்சாங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இந்த நீங்கள் கூட ஞாபகம் வைக்க மாட்டீங்க, ஆனால் கர்த்தர் அதை ஞாபகம் வைப்பார். அதுக்குரிய பலனை தேவாலயத்துக்கு மாத்திரம் ஒரு காரியத்தை யாராவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கைவிடப்பட்டு போனதை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. யாரெல்லாம் அந்த சின்ன வயசுல தேவாலயத்துக்கு உழைத்திருக்கிறார்களோ, எந்த வயசுலையும் தேவாலயத்துக்கு உழைத்திருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஒரு செழிப்பு, ஒரு நன்மையை நான் பார்க்க முடிகிறது. அதனால இந்த மாதம் தேவாலயத்துக்கு குறித்த வைராக்கியமான ஒரு மாதம். அல்லேலூயா, ஆமீன். நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரமாக உட்காந்து இந்த ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் அது நீங்கள் தேவ ஆலயத்துக்கு செய்கிற ஊழியம்தான். நீங்கள் ஒரு பெருக்கிறீங்க, ஒன்று துடைக்கிறீங்க, எடுத்து வைக்கிறீங்க, ஒரு லைட்டை பார்க்குறீங்க, இதை வைக்கிறீங்க, அது சரியில்லைன்னு பார்க்குறீங்க, அதை எடுத்து வைக்கிறீங்க. தேவாலயத்துக்கு நீங்கள் செய்கிற அந்த ஊழியம், அதை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக நிறைவாய் உங்களுக்கு தந்துடுவார். அல்லேலூயா. ஆனால் அது எல்லாருக்கும் மனசில் இருக்காது. ஒரு சிலருக்கு தான் அந்த மனசு இருக்கும், தேவாலயத்தை உழைக்கணுங்கிற அந்த மனசு. மற்றபடி எல்லாரும் வருவாங்க, உட்காருவாங்க, எஞ்சி போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, போவாங்க. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கும் பாருங்கள், உள்ளத்தில் ஏதாவது செய்யணும் தேவாலயத்துக்கு. அந்த தேவாலயத்துக்கு நாம் செய்யணும்னு நினைக்கிற எண்ணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க, 8வது வசனத்தில், கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுடைய முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். யார மகனை பற்றி சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரர் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தாடு. அப்போ இந்த தேவாலயத்தை பற்றி எண்ணம் இருக்கவங்க, வைராக்கியம் இருக்கவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க மட்டும் இல்லை, அவர்களுடைய பிள்ளைகளும் கைவிடப்பட மாட்டாங்க. அவங்க பிள்ளைகள் கைவிடப்பட மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு தனி ஆசீர்வாதத்தை கத்த வைப்பார். அவர்களுக்கு ஒரு உயர்வை கத்தர் கட்டளையிடுவார். அது அந்த பிள்ளைங்க கூட உணர்வாங்களோ உணர மாட்டாங்களோ தெரியாது. ஆனால் பெற்றோர் தேவாலயத்தின் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தின் நிமித்தம், அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தலைகளை உயர்த்தி என்னை அபிஷேகம் பண்ணுவார். அவங்க பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போகிறதில்லை. ஐ அதைத்தான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க, அந்த 13வது வசனம், 15வது வசனம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு,
இந்த மாதிரி ஒரு வாஞ்சைக்கு தாகத்தை இருக்கவங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் பசியையும் தாகத்தையும் கட்டளையிட மாட்டேன். நான் அவர்களுக்கு திருப்தியை கொடுப்பேன், அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கொடுப்பேன், நிரம்பி வழிகிற அனுபவத்தை கொடுப்பேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கும் வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அப்போ தேவாலயத்தின் மீது வைராக்கியமாக இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருகிறார் சொல்லி பார்க்குறோம். ஸோ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களோட பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அடுத்த வசனம் வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படும். நீங்களே அந்த ஆலயம். ஓகே, அந்த ஆலயத்தை குறித்து சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தை குறித்து நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டும் சொல்லி சொல்றாரு. அது 3வது வசனம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தையும் நம்ம தேவாலயமாய் பராமரித்து கொள்ளும் அதை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணுங்க. இது வெறும் நம்ம தேவ ஆலயத்தை சர்ச்சை பற்றி சொல்லலை, சர்ச்சை பற்றி சொன்னோம் இவ்வளவு நேரம் சொன்னது. அது மட்டும் இல்லை, நாமே ஆலயமாய் இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்மை குறித்தும் நம்முடைய ஆலயத்தை குறித்தும் ஒரு வைராக்கியம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி கட்டி எழுப்பும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறார், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அதனுடைய ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார், ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. எந்த நேரத்தில் என்ன தேவை இருந்தாலும் அது அற்புதமாக சந்திக்கப்படும். நீங்கள் ஆக்சுவலாக வர்ஷிப் நடத்தும்போது கமல் திரும்ப 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 சொல்லி கொண்டு வந்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அந்த மாத்திரம் விட்டுறாதீங்க. அது எப்போவுமே நம்ம மனசில் இருக்கணும். மாதம் முழுசும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க, அதை நீங்கள் அதை மறந்தே போகாதீங்க. ஆண்டவரே நான் உடைய தேவாலயமாக இருக்கேன், இந்த தேவாலயத்தில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், வல்லமை விளங்கணும், மகிமை விளங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் அற்புதம் தேவை. ஆனால் வெறும் அற்புதத்தை மாத்திரம் யோசிக்கிறது இல்லை, அற்புதங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அவரை யோசிக்கிறோம். ஐ நீட் எ மிரக்கிள்ன்றதை விட ஐ நீட் அ மிரக்கிள் ஒர்க்கிங் காட். எனக்கு ஒரு அற்புதம் தேவைன்றதை விட எனக்கு ஒரு அற்புதங்களை செய்கிற என் தேவன் எனக்கு தேவை. ஆமேன். அப்போ தேவாலயத்துக்காக தேவன் அற்புதங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஸோ இந்த மாதம் என்ன மாதம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்காக வைராக்கியமான ஒரு மாதம், கர்த்தருடைய ஆலயத்திற்கான வைராக்கியமான ஒரு மாதம். இந்த தேவாலயத்துக்கும் வைராக்கியம் பாராட்ட போகிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்துக்காகவும் வைராக்கியம் பாராட்டுகிறோம். ஏன் தெரியுமா? அவர் எங்கே வாசஸ்தலம், இங்கே இருக்க விரும்புகிறார். சீயோனை தமது வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டு அவர் அங்கே இருக்க விரும்பினார். அதனால அந்த இடத்துல, அந்த தேவாலயத்தில் கண்டிப்பாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். கட்டளையிட மாட்டாரா? ஆமேன். இந்த திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி நாம் வந்திருப்போம். மறுபடியும் ஒரு முறை நாம் அவருடைய பாடு மரணங்களை குறித்து நினைவு கூர்ந்து நம்முடைய பாவ குற்றங்களை நாம் அறிக்கை செய்வோம். இன்னும் விட முடியாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை விட்டுவிட கர்த்தாவே எனக்கு கிருபை செய்தலும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், நம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பது போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பது போல நாம் கேட்போம். விட முடியாத பாவங்கள், துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம்.
நம்முடைய வாழ்க்கையிலே வீட்டிலும் நமக்கு சாட்சி வேண்டும், வெளியிலும் நமக்கு சாட்சி வேண்டும். தேவனை 2 இடங்களிலும் நான் சாட்சியாக இருக்கத்தக்கதான கிருபை நீர் எனக்கு தாருமப்பா என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருவிருந்தை நாம் துணிகரமாக நாம் பங்கு கொள்ளாதபடிக்கு பயபக்தியோடு கூட கர்த்தர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இதிலே பங்கு கொள்வோம். நமக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டதை நினைவு கூர்ந்து அதை கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவோம். அந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவருடைய பாடு மரணங்களை நான் நினைவு கூறத்தக்கதாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி, விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. எங்களுக்காய் அடிக்கப்பட்டதற்காய் உழுத நிலம் போல மாறின உம்முடைய முதுகு தகப்பனே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி அவருடைய காயங்களால் நாங்கள் சுகமாகி இருக்கிறோம். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நமக்காகத்தான், நமக்கு நம்மிடத்திலிருந்து கிரியை செய்கிற எல்லா பாவங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் விடுதலை தருவதற்கு அவரால் முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்வோம். எல்லா வியாதிகளையும் அவர் சுகமாக்க வல்லவர். நாம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆனாலும் கூட அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு அற்புதமான சுகம் கிடைக்கும். ஆரோக்கியமுள்ள ஒரு சுகமான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த திருவிருந்திலே பங்கு கொள்வோம். சுத்த மனசாட்சியோடு கூட நாம் பங்கு கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த ஐக்கியத்தை அவர் ஆசீர்வதித்து அந்த மத்திய ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த திருவிருந்திலும் கூட, அந்த விருந்திலும் நாம் பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய், அதை நினைவு கூறும்படியாய் இந்த நாளிலே நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஒற்றுமையோடு கூட பங்கு கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. இதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக நான் சிந்துகிற புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த திரு சரீரமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சகோதரர்கள் முன்பாக வரும்படி கேட்கிறேன். தொடர்ந்து சகோதரிகள் வந்து இதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பார பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கிறேனா, பாவம் பார பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கிறேனா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஏகோபித்து புசிப்போம். சிலுவையின் அன்புக்காய் கரங்களை வைத்து நன்றி சொல்வோம். என்னுடைய இடத்துல என்னுடைய நேசர் எனக்காக, சொல்லுங்க, என்னுடைய இடத்துல என்னுடைய நேசர் எனக்காக செய்த தியாகம், என்னுடைய இடத்துல எனக்காக என் நேசர் ஏற்றுக்கொண்ட தண்டனை, என்னுடைய இடத்துல எனக்காக
என் நேசர் கொடுத்த ரட்சிப்பு, சிந்தின இரத்த துளிகள், வெட்கப்பட்ட மாம்சம், அன்பின் அடையாளம். ஆண்டவரே, வைராக்கியமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு வைராக்கியமாய் வாழ உதவி செய்யுங்க. உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க. உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்க. நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே. நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், வர தடைப்பட்டவர்களோடும், பலவீனமாக இருப்பவர்களோடும், நம்மை விட்டு தூரத்திலே இருப்பவர்களோடும், ஒவ்வொருவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.